ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திவாகரோட எவிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னைய கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாள் கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு எல்லாரும் இப்போ வந்து வேக்கப்பட்டாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சேவை எங்களுக்கு போதும், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி கழட்டி விட்ட மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்த சீசன் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துன்னு அப்படியே மிச்சர் சாப்பிட்டு இருந்தாங்க ஜாலியாக. அதில் வந்து கண்டென்ட்டுன்னு ஆரம்பித்தது திவாகர் மட்டும்தான். பயங்கரமாக பேசினார். காமெடி ஒரு பக்கம் போகும்போது கூட நம்மளை சிரிக்க வச்சு தான் போயிருக்காப்புல. சரிங்களா? அப்படி இதே மாதிரி வந்துட்டு ஓவரால் பர்ஃபார்மன்ஸாக சண்டைக்கு சண்டை, காமெடி எல்லாத்தையும் கொடுத்தது வந்துட்டு திவாகர் தவிர்த்து யார் கொடுத்துருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆனால் இன்னும் இல்லை உள்ளே வந்துட்டு மிச்சர் கண்டஸ்டன்ஸில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ரைட், இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் திவாகர் போனால் கண்டிப்பாக 2 பேருக்கு செம்மாப்பாக இருக்கும். ஒன்று வந்து விஜய் பார்வதி மனசளவு உடைவாங்க. இன்னொன்று நம்மளுடைய கானா வினோத். ஐயோ நான் கவுண்டமணியாக ஜொலிக்கணும்னு நினச்சேன்னா ஐயோ போச்சேன் அப்படின்ன மாதிரி அவர் மைண்டுக்குள்ளே வந்திருக்கும். அதை சொன்ன உடனே அழுதார், பயங்கரமாக அழுதார், மன்னிப்பு கேட்டார். மனசார மன்னிப்பு கேட்டிருப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். சத்தியமாக நான் வந்து உன்னை ஜாலிக்காக தான் கலாச்சேன், மைண்டில் எதுவும் வச்சுக்காத, நீ கண்டிப்பாக நல்லா வந்துட்டு பெரிய ஹீரோவை வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு வருத்தம். ஒன்று வந்து இந்த ஒரு வருத்தம் பெரிய புறமேன்ட்டு, இன்னொரு வருத்தம் நான் யாரை இனிமேல் கலாய்க்க போகிறோம். ஏன்னா உன்னை நான் கலாய்ச்சேன்னா நீ என்னை திரும்ப வந்து இது பண்ணுறேன், அது பெருசாக போகாது. இதே நான் வேறு யாராவது கலாய்ச்சேன்னா திரும்ப அவங்க பண்ணாங்கன்னா இதே பொண்ணுக்கிட்ட கலாய்ச்சா அது பொண்ணுங்க விஷயத்தில் பிரச்சனையாக வெடிக்கும். இதே பசங்கிட்ட இது பண்ணால் பசங்க வந்து இவங்களை டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, என்னோடய இதுவே பிக் பாஸோட கேமே வந்து எண்டுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி அவர் பதறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஃப்ரேம் கொடுத்தாங்க, பிக் பாஸ் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா காலில் விழுந்து கிடக்குறாரு. இன்னொன்று அது காலில் விழுந்துருக்காரு, ஒன்றுமே புரியலன்னு பார்த்தா லூஸ் ஷூ லேசை கட்டுறாரு. ஆனால் பாருங்களா, அதுக்கு ஒரு ஜூமிங்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பக்குன்னு ஆகி போச்சு. ஏன்னா காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கானாவனத்தை வந்ததுக்கு முழு காரணம் என்னைய கேட்டிங்கன்னா திவாகர் மட்டும்தான். ஒரே ஒரு சின்ன விஷயம், டாஸ்க் ஒழுங்காக பண்ணியிருக்காரு. மற்றபடி இவரை கலாய்ச்சி தான் இவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா திவாகருக்கு ரொம்ப கடமைப்பட்டவர். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினோத் வெளியே வந்து அந்த விசுவாசத்தை காமிக்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டாது, அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது உண்மையான அழுகையா இல்லை எதுக்காக அழுதுருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.